வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்னு கிடையாது. 1-2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடகராசி பெண்கள். கடகராசி நிறைய லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜில் நிறைய பேர் நான் இந்த வீடியோ போட்ட பிறகு கடகராசி பொண்ணு தான் ஓணும்னு சொன்னாங்க. ஏன்னா கடகராசி பெண்கள் ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப அன்பு, லவ், கேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னது உடனே நான் சொன்னேன் நெகட்டிவ் சைடு ஒன்று வரும், அதை ஏன் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொன்னேன். அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. ஏன்னா அந்த வீடியோ பண்ணும்போது இந்த கேமராமேனும் கடகராசி தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். ஓகே, கடகராசி ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதோட நெகட்டிவ் கேட்ட பிறகு சொல்லுங்கன்னு இப்போ அதை நெகட்டிவ் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், என்னென்னு பாருங்கள். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய மனம், நான் சொன்ன மாதிரி சந்திரன் அதோடைய ஆட்சி வீடு. கடகம்னாலே ஒரு ராணி, ஒரு ராஜா, ஒரு இளவரசன், ஒரு கிங்டம், ஒரு அரச குடும்பம் அப்படின்னு சொல்கிறத ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுடைய மனம் ஒரு உறவில் எப்படி இருக்குது, ஒரு வாழ்க்கை துணை எப்படி பார்க்குறாங்க. பேசிக்காகவே இந்த எமோஷனல் கேரக்டர்ஸ்லாம் என்னென்னா இன்னொருத்தருடைய எமோஷன்ஸை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, அதோடு அதிகமாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எதிர்பார்த்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் அது மேட்ச் ஆகலைன்னா அந்த ஆளை ஒரு கெட்ட ஆளாக மாற்றிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடகராசியில் ஒரு பெண், இப்போ நீங்கள் கடகராசியை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு லவ் அண்ட் கேர் அந்த அன்பை கொடுக்குறீங்க. அது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அவருக்கு கிஃப்ட் வாங்கி தரீங்க, இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவருக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறீங்க, இல்லை அவரை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்கள் பார்ட்னரை நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணுறீங்க, கௌரவப்படுத்துறீங்க, ஐடியா ஷேர் பண்ணுறீங்க, யுவர் ஷேரிங் யுவர் நாலேஜ், ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. பட் பிரதிபலனாக அவர் ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதுக்கு மேட்ச் ஆகலைன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன நினைக்க தோணுது மனசு அப்படின்னா, மோசமான ஆள் போல், நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியும் அவனுக்கு புரியல, நம்ம புரியலையா, புரியாத மாதிரி நடிக்கிறாரா எப்படின்னே புரியல, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணே மனசில் புரியல, நம்ம எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறோம், பதிலுக்கு சாஃப்டாக பேசலாம்ல, நம்ம எவ்வளோ ஜென்டலாக இருக்கோம், அவரும் பதிலுக்கு ஜென்டலாக இருக்கலாம்ல, நம்ம எப்படி லவபுளாக இருக்கோம், அவரும் லவபுளாக இருக்கலாம். இப்படிலாம் எதிர்பார்த்தா இது எப்படி நடக்கும்? நீங்கள் கடகம், உங்களுக்கு அது மேட்சிங்கான ராசி இல்லைன்னா, உங்களுக்கு சப்போஸ் அது ஒரு நெருப்பு ராசியாக வந்தால், சப்போஸ் அது வேறு மாதிரி ஒரு புத்தி கூர்மையான ராசியாக வந்தால், ஸோ கடகத்துக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, இந்த கடகம் எதையும் மன்னிக்கிறது கூட உண்டு, ஆனால் மறக்கிறது இல்லை. மறக்கிறது வேறு, மன்னிக்கிறது வேறு. சில பேருக்கு மன்னிக்கிற குணம் உண்டு, மறக்க மாட்டாங்க. அதுதான் இந்த கடகம். ஸோ ஒரு விஷயத்தை நடந்துருச்சு, அது பிரச்சனை ஆகிடுச்சு, அதை பேசிட்டீங்க, அதை சரி பண்ணிட்டீங்க, அதை மன்னிக்கிறீங்க. பட் மறக்க முடியாமல் அதை மனசுக்குள்ளேயே வச்சு அதை வருத்தப்படுறது, அது திரும்ப அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமான்ற அந்த ஒரு எண்ண அதிர்வுகள், அது உங்களே பாதிக்கிற மாதிரி ஒரு சூழல். இதுவும் கடகத்துடைய ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். அண்ட் சம்டைம்ஸ் சப்போஸ் பார்ட்னர் உங்களை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப டைம் பங்க்சுவலாக அப்படி இப்படி எதிர்பார்த்து நீங்கள் அதுக்கு மேட்ச் ஆகாமல் எப்போவுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே, ரிலாக்ஸாக இருக்கலாமே, கூலாக இருக்கலாமே, நம்ம ஏன் பொறுமையாக ஒன்று செய்யக்கூடாது, நம்ம ஏன் ரிலாக்ஸாக ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இதுக்கு போய் இவ்வளோ பதட்டப்படணும், இது ஒரு சீரியஸான மேட்ரா அப்படின்னு அதை ஒரு அலட்சியப்படுத்துறது. உதாரணத்துக்கு உங்கள் பார்ட்னர் ஒரு சின்சியரான ஒரு ஆளாக இருக்கார், நீங்கள் எல்லாத்தையும் ஒரு அலட்சியமாக, ரொம்ப லெத்தாஜிக்காக, ரொம்ப ஸ்லோவாக, ஒரு மாதிரி டல் மூடோட, அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட்னரோட உங்களுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ உங்களுக்கு அந்த சென்ஸை புரியல. ஏன்னா எமோஷன்ஸ் அதிகமாக ஆக 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 என்னென்னா அந்த சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும். சென்ஸ் இருக்குது, அது எமோஷன்ஸ் ஓவர் ரூல் பண்ணும். அந்த ஓவர் ரூல் பண்ணாமல் இருந்தால் நல்லது. இது ஒரு சைடில் நான் பார்க்குறேன். அடுத்தது கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை நான் பார்த்த வரைக்கும் தன்னோட ஃபேமிலி மேலே இருக்கிற லவ், கேர், அந்த பாண்டிங், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, இது பார்ட்னரோட வருதானா ரொம்ப டைம் எடுக்குது. சப்போஸ் வந்துடுச்சுன்னா அது அந்த ஃபேமிலிக்குள்ளேயே கொண்டு போகிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு தான் அந்த லவ், அந்த கேர், அந்த பாண்டிங் இருக்குது. ஏன்னா அந்த கடகம் எப்பவுமே அதுக்கு நிறைய டைம் வேணும். ஒன்று நம்பவும், ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள, அதை நம்ப, அதோட பயணம் செய்யறதுக்கு நிறைய டைம் வேணும். அந்த டைம் பத்தலைன்னா அந்த ட்ரஸ்ட் வராது. இப்போ இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் அந்த கடகராசி ஒருத்தரை முழுசாக ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல.
டைம் எடுத்துப்பாங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவாக ஒரு கடகராசி ஒரு பெண், ஓகே, ஒரு ஃபேமிலின்னு இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, மணி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஒரு ஸ்மார்ட் மூவாக அட்வான்ஸாக திங்க் பண்ணி முடிச்சா என்ன? இல்லை. அது ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கும், அதை வந்து எப்படி யோசிக்கலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி டேக்கிள் பண்ணலான்ற ஒரு ஐடியா. ஆனால் இதில் ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நட்சத்திரங்கள் வேறு வேறு இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயிலியம் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பான ஆளுங்க. ஸோ கம்பேர்ட் டு அதர் 2 ஸ்டார்ஸ். இதெல்லாம் அந்த கடகத்துக்கு இருக்குது. அப்புறம் ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டை, ஒரு சச்சரவு இதெல்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து உங்களோட பேசுகிறேன், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் நேராக வந்து ஓகே இது நடந்தது, ஏன் நடந்தது, ஒரு 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 கிளாரிட்டி கொடு, இல்லை ஒரு டெஃபினேஷன் கொடு, இல்லை அதை பற்றி எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னால் சிம்பிள், இந்த மேட்டர் சால்வ். ஏன்னா நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தான் பேச போகிறீங்க. அதை விட்டுட்டு அது எமோஷனலாக நீ எப்படி அப்படி நினைக்கலாம், நீ எப்படி இப்படி திங்க் பண்ணலாம், நீ எப்படி அந்த அப்படி நினச்ச, நீ எப்படி அப்படி பண்ண சொல்லி ஒவ்வொரு அழுதா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் அந்த கடகத்துடைய மைனஸ் சைடில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடலாம். மெயினாக நீங்கள் கடகராசியாக இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய எமோஷன்ஸ் எப்போ வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கோ அப்போ உங்களோட சென்ஸ், உங்கள் நாலேஜ் வந்து சூப்பராக வேலை செய்யும். அப்படி உங்கள் பார்ட்னரை புரிஞ்சுக்க இன்னும் நல்லா ட்ரை பண்ணுவீங்க. அவர் எப்படி திங்க் பண்ணுறாரு, ஏன் திங்க் பண்ணுறாரு, இன்னும் நல்லா ட்ரை பண்ணுவீங்க. அதை மிஸ்மேட்ச் பண்ணாமல், அதை நீங்கள் ஒரு ஒரு மாதிரி இந்த மிஸ்கம்யூனிகேஷன் செய்யாமல் அழகாக கொண்டு போக முடியுன்றது என்னுடைய ஒப்பீனியன். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண், பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களும் நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லோரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக, டவுனாக, டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ, இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.